செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கட்டளையில் உள்ள ஆலயத்தில் இருந்த 5 சிலைகள் திடீரென காணாமல் போனதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலைகளை மீண்டும் நிறுவ வேண்டும் என 60க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து 9 காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் ரமேஷ். வணக்கம்ப்பா, நாங்க கீழ்கட்டளை பகுதியில் பல்லாவரம் தொகுதியிலிருந்து கீழ்கல் பகுதியிலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுறோம். எங்க கோயில் திரௌபதி அம்மன் கோயில் பூர்வீகமா இருக்கு. இது இந்த ஊர்ல ஒரு சிவன் சிலை இங்க மக்கள் எங்க பூஜை செஞ்சினது. சிவன் சிலை ஞாயிற்றுக்கிழமையில இருந்து காணோம்ப்பா. இது காணன்னு பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது போலீஸ் விசாரிச்சு ரிசன் சொல்றேன்றாங்க, சொல்ல மாட்டாங்க. கோயில் நிர்வாகி அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்குது. ஊர் மக்கள் கேட்காமயே அந்த சிலையை எடுத்துட்டாங்கப்பா. சிவன் கோயில் ஒரு 5 வருஷமா பொதுமக்கள் தான் அதை சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்காங்க. அது சொல்ல மாட்டாங்க, அது நிர்வாகியும் வர மாட்டாங்க. மக்கள் கேக்குறாங்க, அதுக்கு தலைவரும் பதில் சொல்ல மாட்டாரு, நிர்வாகியும் வரமாட்டாங்க. இதுல 3 பேர் இருக்காங்க, 4 பேருன்னு சொல்றாங்க. பண்டேரி நாதன், இவரு தேவராஜி, மூர்த்தி, விஸ்வநாதன், அவரு தான் தலைவர். அவர் சொல்றாரு இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது, மே 29 நடக்க போகுது. அது கும்பாபிஷேகம் அவரு சொல்றாரு, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் விசாரிக்கலாம் இதுன்றாங்க. பொதுமக்கள் இங்க கும்பாபிஷேகம் நடக்க சொல்ல அவருக்கும் பூஜை நடக்கணும். இதை இப்படியே விட்டா ஒன்னொன்னா காணாம போயிடுது. நிறைய கோயில் சாமி சிலை எல்லாம் நிறைய காணாம போயிடுது. இதை மக்களுக்கு எதிர்க்கோ நீங்க சொல்லணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் பதில் அவங்கள கேட்டு சொல்லும் போது பொறுமையா இருக்குன்னு மக்கள் கிட்ட சொல்றாங்க. காவல்துறை தான் பதில் பேச மாட்டாங்க. எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை மக்கள் கிட்ட பதில் பேச மாட்டாங்க, அவங்களையும் வர வைக்க மாட்டாங்க. இந்த கோயில் நிர்வாகிகளும் வந்தாதானே பதில் தெரியும். அது யாரு எடுத்தாங்கன்னு அவங்களால கண்டுபிடிச்சு சொல்லணும். அதனால அவங்க வரல, அவங்கள வர வைக்கணும். கோயில் நிர்வாகி என் பேர் தமிழ்ச்செல்வி. எங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வேலையே இல்ல. எது கொடுங்க, பொதுமக்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பண்ணிட்டாங்க இந்த வேலையை. அதனால ஒண்ணு அவங்க சொல்றேன் எதுக்கு அது எடுத்தாங்க, எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு காரணம் செய்யணும். காலங்காலமா பழையமான கோயில் அத மாதிரி கோயில் ஃபுல்லாப்பா நிறைய மரங்க இருந்தது. 100 வருஷம் 150 வருஷம் ஆலமரம் இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. வேப்ப மரமும் இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எந்த பூஜை போனா மக்கள் அது 100 வருஷமா 100 வருஷம் 150. அத இங்க எங்க மாமனார் எல்லாம் வச்ச இது 100 வருஷம் இதோ இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் பெரியவங்க. இங்க இருந்தது 3 மரம் எடுத்துட்டாங்க. வேப்ப மரம் அரச மரம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஊர் மக்களை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது வர கோயில்ல ஷூட்டிங் வேற நடக்குது. ஷூட்டிங் நடக்கிறவங்களுக்கு உள்ள வர்றாங்க, பொதுமக்களுக்கு சாமி கும்பிட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க கேக்குறீங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, குழந்தைங்களே விளையாட கூடாதுன்றாங்க. அப்புறம் ஊர் மக்கள் வரதே கிடையாது. கோயில மூடிடுறாங்க, சாவி அவங்க வச்சிடறாங்க. அவங்க பூஜை பண்றாங்க, அவங்க சாவி வச்சுன்னு போயிடுறாங்க. கீழ்கட்டளை, என் பேர் ராஜேஸ்வரிங்க. கீழ்கட்டளை திரௌபதி அம்மன் கோவில் அதுல ஒரு சிவன் வச்சு நாங்க 4 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பூஜை பண்ணி இருந்த சிவனை நேத்து பாக்குறோம், சிவன் இல்ல. யாரு எடுத்து எங்க போட்டாங்கன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சண்டேவே இல்லையா. நேத்து தான் எனக்கு தெரியும் அந்த ரீல்ஸ். நான் கேட்ட பிறகு சரியான ரீசன் சொல்லல. அதனால எங்களுக்கு போட்ட சிவன் அங்க உட்காரணும், அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. நாங்க வேற எந்தையும் கேட்கல, நாங்க வேற எதையும் கேட்கல. அந்த சிவன் வச்சு நாங்க மறுபடியும் பூஜை பண்ணணும். இந்த வேடுதான், வேற எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. மத்தபடி கோவில என்ன நடக்குது ஏது நடக்குது நாங்க கேட்கல. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா தான் ஆகுது. நாகேஸ்வரர் அவர் பேரு. 4 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முந்தா நேரத்துல அவர் காணும். ஊர் மக்கள் எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க எல்லாமே வழிபாடு பண்றோம். எல்லா அபிஷேகமும் நடக்குது. எதுக்கு எடுத்தாங்கன்னா அங்க இருக்க கூடாதான்றாங்க, பண்ணக்கூடாதுன்றாங்க. அதான் எதுக்கு நாங்க அவங்கள கேக்குறோம். தெரியலையே, எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எடுக்கும் போது நாங்க யாருமே இல்ல. எடுக்கும் போது நாங்க யாருமே இல்ல. அது எதுக்கு ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. அங்க ரீசன் கேனா இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க வேடு நாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு வைக்கிறேன்றாங்க. நாங்க அதை நம்ப மாட்டோம். எங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சிவன் உள்ளார வரணும். இதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஆகணும்.
எனக்கு அதெல்லாம் கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்தாகணும். நாளைக்கு வேணாம். எங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பண்ற பூஜை இவருக்கு நடந்து ஆகணும். கும்பாபிஷேகம் 29 பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்க நடக்கிற பூஜை இவருக்கு இங்க நடக்கணும். அப்படி பண்ணாதான் இங்க இது இல்லன்னா இந்த கோவில எதுவும் நடக்க விட மாட்டோம். கும்பாபிஷேகம் நடக்கூடாது. நாங்க சொல்லிடுறோம். என் பேர் ராஜேஸ்வரி. செங்கல்பட்டு மாவட்டம் 20வது வார்டுங்க. இது கீழ்கட்டலைங்க, ரோபதிமன் கோவில்லங்க. ஒரு சின்ன சிவன் சிலை வச்சுட்டு இருந்தோம், பூஜை பண்ணிட்டு இருந்தோம். நாகத்தம்ம சிலையும் சிவன் சிலையும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் 4 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். அந்த சிலையை எடுத்து போட்டுட்டாங்க, தண்ணியில போட்டாங்க. எங்களுக்கு அந்த சிலை வேணும். எங்களுக்கு யாரு போட்டாங்கன்னு தெரியும். எங்களுக்கு அந்த சிலை வேணும். எங்க பேர் மேல பொதுமக்கள் கேஸ் கொடுத்திருக்காங்க. பதில் தெரியும்.